காலத்தின் குரல் காலம் 2 குரல் 10 தொடரன் 21. இல்லந்தோறும் மறைக்கல்வி தினந்தோறும் புத்தெழுச்சி. சமுதாயம் பாகம் 2 தொடர்ச்சி. ஆஸ்திரோனேசியர். வரலாறு எழுத தொடங்கிய காலகட்டத்தில் தென்கிழக்கு ஆசியாவினுள் கடைசியாக நுழைந்த பழங்குடி மக்களினத்தவர் இந்தோனேசிய உடற்கூறு அமைப்பினை கொண்டிருந்தனர். அவர்களை ஆஸ்திரோனேசியர் என்றும் சுட்டுவர். இன்றைய தென்கிழக்கு ஆசியா தீவுகளிலும் மலாயாவிலும் உள்ள ஆதி மக்கள் மேற்கண்ட இந்தோனேசிய பழங்குடி மக்களின் வழித்தோன்றல்களாவர். தென் சீனாவிலும் இந்தோசீனாவிலும் இவ்வினத்தவரே பெரும்பான்மையினராக இருக்கின்றனர். இந்தோனேசிய உடற்கூறு இன மக்கள்: 1 மலாய் இனத்திற்கு முற்பட்ட பழங்குடியினர், 2 மலாய் இன மக்கள். மலாய்க்கு முற்பட்ட பழமையான இன மக்களிடம் மங்கோலிய கலப்பு மிக தெளிவாக தோன்றுகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் இந்தோனேசிய உடற்கூறு உள்ள இனத்தவருள் இவ்வகையினரே முதல் அடிப்படை தளத்தை தென்கிழக்கு ஆசியாவினுள் அமைத்திருக்கலாம். இவ்வினத்தவர் சுமத்ராவில் படகோட்டிகளாகவும், நியாசின் தீவில் பழங்குடிகளாகவும், செலிபஸின் தீவில் தோரஜர்கள் எனவும், போர்னியோவில் டைக்குகள் எனவும் அழைக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் மலாய் மக்களுக்கு முன்பே முற்பட்ட பழங்குடியினராவர். மலாய் இன மக்களை கடற்கரையோர மலாய்கள் என்றும் கூறுவர். அவர்கள் மிகுந்த கலப்பு இனத்தவராவர். ஜாவனியர், சூடானியர், தீபகற்ப மலாய்கள், சுமத்திராவின் கடற்கரையோர மலாய்கள், மதுரிசிபர்கள், பாலினீசியர்கள் ஆகிய எல்லாரும் இந்த உடற்கூறு இனத்தை சேர்ந்தவர்களாகவே கருதப்படுகின்றனர். உண்மையில் இவ்வினத்தவரே தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள இயல்பான மலாய் உடற்கூறு அமைப்புடைய மக்கள் இனத்தவராவர். கற்கருவிகள். தென்கிழக்கு ஆசியாவில் இந்தோனேசியர் குடியேறிய பிறகே அங்கு புதிய கற்கருவி காலம் தொடங்கியதாக தெரிகிறது. அக்காலத்தில் பலதரப்பட்ட கற்கருவிகள் பயன்படுத்த பெற்றன. அவை யாவும் தொழில்நுட்பத்திறன் மிக்கனவாகவும் வளவளப்பாகவும் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அக்கால மக்கள் உலோகங்களை பயன்படுத்த அறியவில்லை. மலாயா தீபகற்பத்திலும் ஜாவா, சுமித்ரா தீவுகளிலும் காணப்படும் சிறப்புமிக்க புது கற்கால கருவி நாற்கோண வடிவில் செய்யப்பட்ட வாய்ச்சி, மரத்தை செதுக்கும் ஆயுதமாகும். இவை மிகவும் கடினமான கற்களால் செய்யப்பட்டவை. குறுக்கு வெட்டில் சதுரமாகவோ நாற்கோண வடிவமாகவோ செய்யப்பட்டிருந்தன. தேய்த்தும் செதுக்கியும் வளவளப்பாக மெருகேற்றப்பட்டும் இருந்தன. ஒரு முனை வாய்ச்சி ஒளியை போன்று கூர்மையாக்கப்பட்டிருந்தது. இக்கருவிகளை மரங்களை செதுக்க ஏற்ற வகையில் அப்பழங்குடி மக்கள் பயன்படுத்தி இருக்கலாம். சிறிய கருவிகள் செதுக்கு வேலை செய்வதற்கும், பெரிய கருவிகள் படகுகள் கட்டுவதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஜாவாவில் முழுமையாக செய்யப்பெற்ற வாய்ச்சிகளும் அரைகுறையாய் செய்யப்பட்ட வாய்ச்சிகளும் பேரளவில் கிடைத்துள்ளன. அங்கு பிற பகுதிகளுக்கு தேவைப்படும் கருவிகளையும் செய்திட தொழில் நிலையம் ஒன்று இருந்திருக்கலாம் என தோன்றுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். உணவை சமைப்பதற்கும் உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கும் ஆதி மனிதன் மண் பாண்டங்களை செய்ய கற்றான். இந்தோனேசிய உடற்கூறு இன மக்கள் சிறிது கலை உணர்வோடு களிமண் பாண்டங்கள் பலவற்றை செய்துள்ளனர். எடுத்துக்காட்டாக மலாய் மக்கள் செய்த புது கற்கருவி கால மண்பாண்டங்களை நாம் குறிப்பிடலாம். அவை கரடுமுரடான வேலைப்பாடு உடையவை. எனினும் கற்பனை செய்ய இயலாத வகையில் அம்மண்பாண்டங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன என்று கூறுவர். பல்வேறு வடிவ அமைப்புகளிலும் அலங்கார முறைகளிலும் உண்மையான கலை உணர்வு வெளிப்பட்டிருக்கின்றது. உலக மனித இனம் முதல் கண்ட தொழிற்புரட்சி புதிய கற்கருவி கால நாகரிக காலத்தில் ஏற்பட்டதாகும். வரலாற்றின் ஏடுகளை புரட்டினால் நாம் உண்மையினை உணரலாம். ஆனால் அது பல்வேறு காலங்களில் பல்வேறு நாடுகளில் நடைபெற்றது என்பதை அறிகிறோம். புதிய கற்கருவி நாகரிக காலத்தில்தான் மனிதன் உணவை தேடுவதையும் உணவுப் பொருள்களுக்காக வேட்டையாடுவதோடு உணவுப் பொருள்களை பயிரிட கற்றான். அதன் மூலம் புதிய வாழ்க்கை முறைகளை அவன் அறிந்தான். அவற்றால் நாகரிகத்தில் வளர்ந்தான். உழவு தொழிலோடு தொழில்நுட்பங்களும் வாழ்க்கை முறைகளும் வளர்ந்து சிறந்தன. உணவுப் பொருள்களை பயிரிடுவது, விலங்குகளை பழக்குவது, மண்பாண்டங்கள் செய்வது ஆகிய மூன்றும் புதிய கற்கருவி காலத்தில் சமூக பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாபெரும் சாதனைகளாகும். இக்காலத்தில் இந்தோனேசிய மக்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை ஓரளவிற்கு வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் மூலமும் பெற்றனர். அதிகமாக உழவு தொழில் செய்து அவர்கள் உணவுப் பொருட்களை விளைவித்தனர். அவர்கள் மாற்றுப்பயிர் முறையின் மூலம் நெல்லையும் சோளத்தையும் பயிரிட்டு வந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் தற்காலிகமாக பயிரிடும் இடத்தை விட்டு மற்றொரு இடத்திலும் நீர்ப்பாசன வசதியை கொண்ட இடத்திலும் வயல்கள் அமைத்து இடமாற்று பயிர் முறையில் பயிரிட்டு வந்தனர். முந்தையதற்கு லடாங்கு முறை என்றும் அடுத்ததற்கு சவாக்கு முறை என்றும் பெயர்.
இத்தானியங்களை அவர்கள் உணவுப் பொருட்களாக பயன்படுத்தியதோடு ஒரு வகை இனிய மதுவை தயாரிக்கவும் கற்றனர். மூங்கில்களை அல்லது மரக்கட்டைகளை அடுக்கி மர வீடுகள் கட்டிக்கொண்டு அவர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் எருதுகளையும் பன்றிகளையும் நன்கு பழக்கி இருந்தனர். மரப்பட்டைகளிலிருந்து அவர்கள் துணிகளை செய்து கொண்டனர். இதையே நாம் விவிலியத்தில் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடையை செய்து கொண்டனர் என்று வாசிக்கின்றோம். அவர்கள் எல்லா இயற்கை பொருள்களிலும் ஒரு ஆழமான உயிராற்றல் அல்லது ஆன்மீக சக்தி இருப்பதாக நம்பினர். சிறப்பாக உணவுப் பயிர்களில் அது நிலை பெற்றிருப்பதாக அவர்கள் கருதினர். அதையே தெய்வமாக வழிபட்டனர். அவர்கள் ஆவி வழிபாட்டு கொள்கையினராக இருந்தனர். நெல் விளையும் வயல்களில் உயிர் சக்தியை அவர்கள் ஒருவகை பெண் தெய்வமாக உருவகப்படுத்திவிட்டனர். அத்தெய்வத்தை நெல் தாய் என்று போற்றினர். இத்தெய்வ வழிபாட்டை ஒட்டி சிக்கலான பல சடங்குகள் தோன்றின. விதிகளும் விலங்குகளும் இவ்வழிபாட்டு முறையில் மிக கடுமையான முறையில் கடைபிடிக்கப்பட்டன. இதனால் சமயங்கள் தோன்றின. இவ்வாறு பழங்குடி மக்கள் ஓரிடத்தில் தங்கி சமூகமாக வாழ வேளாண்மை தொழில் அடிகோலியது. அதனால் சமுதாய நடைமுறைகளும் பழக்க வழக்கங்களும் நன்கு வளர்ச்சியுற்றன. உழவர் சமூகத்தை கொண்ட குடும்ப வாழ்க்கை முறை கிராமங்களில் உருவாகியதோடு அதுவே சமுதாயத்தின் அடிப்படை அமைப்பாகவும் நிலவத் தொடங்கிற்று. அதனால் மதகுருக்கள் உருவானார்கள். பெண்ணோ ஆணோ மதகுருவாக தலைமையேற்று சமூகத்தை நெறிப்படுத்தி வந்தனர். மதகுரு மரபு வழிவந்த சமய சமூக பழக்க வழக்கங்களை காக்கும் காவலராக கருதப்பட்டார். தனி மனிதன் சமூகம் ஆகியவற்றிற்குரிய கடமைகளும் உரிமைகளும் உழவு தொழில் சார்ந்த சடங்குகளும் சமூக சிறப்புரிமைகளும் தண்டனைகளும் வாய்மொழியாக ஒரு தலைமுறையினரிடமிருந்து அடுத்த தலைமுறையினருக்கு வழங்கப்பட்டு வந்தன. ஆதிகால இந்தோனேசிய சமூக வாழ்க்கையின் மற்றொரு சிறப்புமிக்க இயல்பு பெருங்கற்கருவி பண்பாட்டை நோக்கும்போது தெரிய வருகிறது. அங்கு சமாதிகள் செங்குத்தான நடுகற்கள், தரைமட்டத்தில் கிடத்தி அமையப்பெற்ற கற்பலகை கட்டுமானம், கல்லினால் அமைக்கப்பெற்ற 4 பட்டை கூர்கோபுரம், படி மேடைத்தலங்கள் என்று பல்வகைப்படும். இவையாவும் மூதாதையர் வழிபாட்டோடும் பலியிடும் வழிபாட்டு முறைகளோடும் தொடர்புடையனவாக இருந்திருக்க வேண்டும். அவற்றுள் சிலவற்றின் மீது மாய வித்தைக்குரிய சின்னங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அவை வட்ட வடிவமாகவும் வனமல்லிகை போன்ற வடிவமாகவும் உள்ளன. இந்த பெருங்கற்படைப்பு பண்பாடு சுமித்ராவின் மேற்கு கரைக்கு அப்பாலுள்ள நையாய் தீவுகளில் இன்றும் நிலவி வருகிறது. மேலும் புளோரசும்பா தீவுகளிலும் காணப்படுகிறது. இன்றும் ஜாவா, சுமித்திரா, பாலி முதலியவற்றின் சில பகுதிகளில் இப்பெருங்கற்கால சமயச் சடங்குகள் நடைபெறுகின்றன. தொடரும்.